கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட லேட்டஸ்ட் ஆனதை பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் இப்போ 3 முக்கியமான அப்டேட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜாஸ் ஹேசல்வுட்டோட அவைலபிலிட்டி. ஃபஸ்ட்டு ஜாஸ் ஹேசல்வுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவர் கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபிக்கு திரும்பி அவைலபிளாக வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறது இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு கன்ஃபர்மேஷனாகவே ஆயிருக்கும் அவர் வருவார் அப்படின்னு சொல்லி. பட் அவர் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ வந்து டோட்டலி வந்து ஆஸ்திரேலியா அவருடைய கண்டிஷனல் எம்ஓசி அப்படிங்கிறத வந்து சைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா எப்போவுமே பிளேயருக்கு கண்டிஷனல் என்ஓசி தான் கொடுப்பாங்க, ஃபுல் என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. ஈவன் ஆஸ்திரேலியா அதை பண்ணுறதை பார்த்துட்டு தான் இங்கிலாந்து கண்டிஷனல் என்ஓசிக்குள்ளே வந்தாங்க. கண்டிஷனல் என்ஓசி அப்படிங்கிறது எப்போ வேணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் டீம் அந்த பிளேயர்ஸை கூப்பிட்டுக்கலாம். இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஜாஸ் ஹேசல்வுட்டுக்கு கண்டிஷனல் என்ஓசி கொடுக்குறாங்கன்னா ஆஸ்திரேலியா ஜாஸ் ஹேசல்வுட்டை எப்போ ஐபிஎல்லேருந்து ரிட்டர்ன் கூப்பிட்டாலும் அந்த ஒரு ஃப்ரான்ச்சைஸ் ஜாஸ் ஹேசல்வுட்டை எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் அனுப்பி வைக்கணும். பட் ஆனால் இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் கண்டிஷனல் என்ஓசி தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு பிளே ஆஃப்ஸு மொத்தமாகவே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அவங்க விளாட போகிறது பிளே ஆஃப்ஸ்குள்ளே 4 மேட்ச் தான். ஸோ அந்த சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ டோட்டலாக எதுக்கு கண்டிஷனல் என்ஓசிங்கிறது தெரியல. பட் ஆனால் கண்டிஷனல் என்ஓசி கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுடைய ஜாஸ் ஹேசல்வுட் ஆஸ்திரேலியாவிலேருந்து கிளம்பி ஸோ கூடிய விரைவில் இன்னும் 2 நாளில் ஆர்சிபியோட ஜாயின் பண்ணுவார். சண்டே ஈவினிங்குள்ளே அவர் ஜாயின் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பி நியூஸ் கிடைச்சாலும் ஃபில் சால்ட் ஐபிஎல் 2025 நம்மளுடைய ஆர்சிபியோட பிளே ஆஃப்ஸ்க்கு அவைலபிளாக இருக்க மாட்டார் அப்படிங்கிறது இப்போ அஃபிஷியல் ஆயிருச்சு. காரணம் ஃபில் சால்ட் அவருடைய ஃபஸ்ட் பேபியோட அந்த ஒரு அரைவலுக்காக ஸோ அவர் வந்துட்டு ஐபிஎல்லில் இருந்து ஸோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு கிளம்புறாரு. ஸோ டோட்டலி வந்து ஃபில் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட அந்த ஓப்பனிங் ஸ்டாண்ட் அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஃபில் சால்ட்டும் ஒரு பெரிய நங்கூரமான ஒரு பிளேயர். இப்போ அந்த 10 days கேப் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்தாலும் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டியில் ஒரு பெரிய இஷ்யூவாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அந்த 10 days அந்த ஒரு கேப்புக்கு அப்புறம் ஆர்சிபி விளாட இருந்த ஃபஸ்ட்டு மேட்சும் ரெயினால் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மேட்ச்லேயே அவங்களோட இன்ஜுரி அவைலபிலிட்டி பற்றி நமக்கு கிளியராக தெரியல. ஏன்னா டாஸ் போட்டு பிளேயிங் 11 அனௌன்ஸ் ஆகிருந்தால் கூட ஸோ அந்த இடத்துல வந்துட்டு என்ன நடந்தது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் ஆனால் அப்படி ஆகாதனால ஸோ இப்போ அது எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. ஸோ ரஜத் படிட்டர், ஜேக்கப் பெத்தல், அதுக்கப்புறம் ஃபில் சால்ட்டு இந்த மாதிரி வந்து இன்ஜுரி கன்ஸ்ட்ரெயின்ஸ் நிறையா இருந்தது. ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப ஷாக்கிங்காக நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னென்னா ஜேக்கப் பெத்தல் ஆரம்பத்துலேருந்தே இன்ஜுரியில் தான் இருந்தார். ஃப்ரம் டே 1 ப்ராக்டிஸ் செஷன்லேயே அவர் இன்ஜுரி ஆகி ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோச்சஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருந்தார். அதை நம்ம ஒரு வீடியோவிலே போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தல் அஃபிஷியலாக ரூட் அவுட் ஆகிட்டார். கரெக்டாக நச்சுன்னு தான் வந்து அந்த இடத்துல ஆர்சிபி ரீப்ளேஸ் பண்ணி சைன் பண்ணியிருக்காங்க. யாரை சைன் பண்ணியிருக்காங்கன்னா டிம் ஷைஃபர்ட் வந்து யாருன்னா ஒரு விக்கெட் கீப்பிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், டாப் ஆஃப் த ஆர்டரில் ஆடுவார். ஸோ இப்போ ஃபில் சால்ட் பிளே ஆஃப்ஸில் அன்அவைலபிள் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் வேணும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து டிம் ஷைஃபர்ட் கரெக்டாக ஃபிட்டின் ஆவார். ஸோ ஈவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேக்கப் பெத்தலுக்கு அவர் வந்து எப்படி வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஃபிட் ஆவார்னு நேற்று நான் யோசித்தேன். ஏன் அதனால் அப்படின்னா இப்போ ஜேக்கப் பெத்தல் ஓவர் போடுற ஒரு ஆல்ரவுண்டர், அப்போ ஒரு ஆல்ரவுண்டரை தான் எஃபெக்டிவாக நம்ம எடுத்துருக்கணும்னு யோசித்தேன். பட் ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிற பிளேயர்ஸை நம்மளால் ரீட்டைன் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஃபில் சால்ட், ஜேக்கப் பெத்தல் 2 பேருக்கும் சேர்ந்து 2 ரீப்ளேஸ்மெண்ட்னு சைன் பண்ணி டீம் காம்பினேஷனை மொத்தமாக உடைக்காமல் ஒரே பிளேயரை நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல சைன் பண்ணி நீட்டாக இருந்துக்கலாம்னு ஆர்சிபி பிளான் பண்ணி தான் இப்போ மாஸ் காட்டியிருக்கிறாங்க. ஸோ டிம் ஷைஃபர்ட் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே பிளேயர்ஸில் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆர்சிபியோட ஓப்பனிங் காம்பினேஷனில் மயங்க் அகர்வாலை உள்ள ஃபிட்டின் பண்ணலாமா இல்லை டிம் ஷைஃபர்ட் உள்ள கொண்டு வரலாமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். அன்றைய விடைபெறுவது உங்களின் கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.